பிக் பாஸ்ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல டபுள் எலிமினேஷன் நடந்திருக்கு. அதுல இரண்டாவதாக சாண்ட்ரா தான் வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. சண்டே எபிசோட்ல என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்க்கான வீக்கெண்ட் எபிசோட் எடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா கோர்ட் டாஸ்கை பத்தி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித்தோட கேப்டன்சி இருக்கு இல்லையா, கேப்டன்சியை பத்தி பேசியிருந்தாரு. அண்ட் நிறைய பேர் அவர் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கும் கனிக்கும் ஒரு சின்ன கிளாஸ் நடந்துருந்துச்சு. அந்த ஒரு இஷ்யூக்குமே அவர் வந்து பேசியிருந்தாரு. அதாவது நீங்கள் 2 பேருமே அதை முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீ பண்ணு நான் பண்ணுன்னு போட்டது தான் பிரச்சனை. நம்ம வீடு அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருந்திருக்கு. நாமினேஷனில் இருக்கக்கூடிய சாண்ட்ரா, வினோத், எஃப்ஜே, அரோரா இவங்கெல்லாம் தனியாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இவங்களில் யார் வெளியே போவான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப நிறைய பேர் வந்து எஃப்ஜேவை சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து அரோராவை சொல்லியிருந்தாங்க. யாருமே சாண்ட்ராவோ வினோத்தோ வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் விஜய் சேதுபதி அவர்கள் கார்டு காட்டும் போது எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா அதுல சாண்ட்ராவோட பேர் இருந்திருக்கு. கண்டிப்பா சாண்ட்ரா அவர்களுமே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. கடந்த வாரம் தான் பிரஜின் அவர்கள் போயிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த வாரமே சாண்ட்ராவும் போறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே சாண்ட்ராவை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வந்து நல்லபடியாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. அதன் பிறகு சாண்ட்ரா அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களை வந்து பார்த்துருக்காங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாண்ட்ரா தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க. சாண்ட்ரா அவர்களோட வெளியேற்றம் அப்படிங்கிறது பிக் பாஸை எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இந்த வாரம் அவங்க ஓட்டிங்ஸ் குறைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பாரு பக்கம் சேர்ந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு கூடவே தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே இருந்தாங்க. பாருக்கு ஆப்போசிட்டாக இருந்த அவங்க திடீர்னு பாரு கூட சேர்ந்தது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே நேரம் இன்னொரு விஷயம், அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த திவ்யா இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட அப்படியே ஆப்போசிட்டாக மாறினது. அவங்கள கத்துறது, அவங்க கிட்ட சண்டை போடுறது, அவங்கள வந்து நாமினேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டிங்ஸ் குறைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி பிரஜின் அவர்கள் போனதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் சுத்தமாக வந்து அவங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரஜின்னே தான் இருந்தாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையுமே பெருசாக ஈடுபடலை. எந்த ஒரு டாஸ்க்லையுமே அவங்க பெருசாக இல்லை. ஸோ சாண்ட்ரா அவர்கள் டோட்டலி லாஸ்ட் ஆகிட்டாங்க பிரஜின் போனதுக்கப்புறம். அந்த ஒரு காரணத்தினாலையுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அவங்க எலிமினேட் ஆகியிருக்கலாம். இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் சாண்ட்ரா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிருக்காங்க. இந்த வாரம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக 2 பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிருக்காங்க. டபுள் எலிமினேஷன் நடந்திருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லுவாங்க. அண்ட் அது இந்த ஒரு வாரம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த வாரம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெவில் ரவுண்ட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி வருவாங்க. மணி டாஸ்க் இருக்குது. போக போக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.